ஓடிடலாமான் இருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான். வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாமான் இருக்கு. உள்ள நுழைஞ்சாலே அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இதே ஒரு குறைபாடு தான், இதே ஒரு புலம்பல் தான். பிள்ளைகள் சொல்லவே வேணாம். பிள்ளைகள் அடங்காப்பிடாரி பிள்ளைகள். ஆளுக்கு ஒரு மொபைலை வைத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்குது. போனா நிம்மதி இல்லை ஹஸ்ரத், போனா ஒரு சலாமத்து இல்லை, ஒரு ராகத்து இல்லை. இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நீங்க எப்படி தொழுகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு தொழுகை உடையவர்களாக பிள்ளைகளை மாத்துறதுக்கு அன்பாக, பாசமாக, நேசமாக தொழுகையினுடைய அவசியத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது சத்தமிட்டு குரானை ஓதுருங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது குரானை சத்தமிட்டு நீங்களும் ஓதுங்க. உங்களுடைய குடும்பத்தாரையும் ஓத வைங்க இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு சூழலில் உங்களுடைய குடும்பம் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நாள்பட வீட்டை பிடித்திருக்கக்கூடிய அட்டை தர்த்தினியும் உங்களை விட்டு ஓடும் சார். வீட்டை பிடித்திருக்கக்கூடிய அட்டை தர்த்தினியும் துண்டக்கானம் துணியை காணன்னு சொல்லி ஓடி நிம்மதியும் ஆசுவாசமும் ஒரு ராகத்தும் இந்த வீட்டில் குடி. மன ஒப்புதலோடு ஓதுங்க. ஒரு பெரிய அட்டையை எடுத்துக்கிறங்க, எழுத சொல்லி அதை அழகான முறையில் லேமினேஷன் பண்ணி வீட்டில் மாட்டிடுங்க. அந்த ரப்புடைய ஆயத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அதை ஓதணுன்ற எண்ணமும் பிறக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு அருள்பாலித்து விட்டானேயானால் அவன் மனமும் நிம்மதியாகி, அவனுடைய குடும்பத்தாருடைய மனமும் நிம்மதியாகி, அவன் வீடு முழுக்க சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா நிரம்ப செய்கிறான். சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா இபாதத்து இருக்காது, அல்லாஹ்வை பற்றியுள்ள எண்ணங்கள் இருக்காது, திக்ரும் இருக்காது, ஃபிக்ரும் இருக்காது. வணக்க வழிபாடுகளில் அவனுடைய குடும்பத்தாரும் சரி அவனும் சரி ரொம்பவுமே பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் 24 hours டிவிக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ள முழுக்க அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லா குப்பைகளும் நிறைந்திருக்கும். வீட்டில் கூட ரப்புடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பேருடைய வீடை பார்த்தீங்கன்னு சொன்னா இபாதத்துடைய ஒரு வாடை கூட இருக்காது. காலங்காத்தால் என்ன செஞ்சிருவான்டா, நாருடிபா பாட்டை மட்டும் போட்டு விட்டுருவான். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாருடிபா பாட்டை மட்டும் போட்டு விட்டுருவான். இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைத்து கொண்டு இருப்பான். இந்த மாதிரி வீடுகள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒரு வீடு இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் அந்த வீட்டையும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களையும் பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. உள்ளத்தில் அமைதி இருக்காது. வீட்டுக்குள்ள நுழையும் போதே டென்ஷனாவே அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்க வைப்பான். எதை பார்த்தாலும் கோபம், எதை பார்த்தாலும் அதிருப்தி, எதை பார்த்தாலும் வெறுப்பு. காதல் கிடையாது, பாசம் கிடையாது, நேசம் கிடையாது, பற்று கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழலை அல்லாஹு தஆலா தீனுக்கு மாற்றமானவனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு உங்களையும் என்னையும் காப்பாற்றணும். வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவனுக்கு அப்படியே அன்பும் பாசமும் பொங்கணும். ஒரு நிம்மதி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்பமும் அந்த ஒரு குதூகலமும் அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தந்து அதோடு கூடிய ஆரோக்கியத்தையும் அந்த குடும்பத்தாரின் மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். நிறைய பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான். வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாமான் இருக்கு. உள்ள நுழைஞ்சாலே அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இதே ஒரு குறைபாடு தான், இதே ஒரு புலம்பல் தான். பிள்ளைகள் சொல்லவே வேணாம். பிள்ளைகள் அடங்காப்பிடாரி பிள்ளைகள். ஆளுக்கு ஒரு மொபைலை வைத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்குது. போனா நிம்மதி இல்லை ஹஸ்ரத், போனா ஒரு சலாமத்து இல்லை, ஒரு ராகத்து இல்லை. இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. நீங்க எப்படி தொழுகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு தொழுகை உடையவர்களாக பிள்ளைகளை மாத்துறதுக்கு அன்பாக, பாசமாக, நேசமாக தொழுகையினுடைய அவசியத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. குறைந்தபட்சம் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது குரானை சத்தமிட்டு நீங்களும் ஓதுங்க. உங்களுடைய குடும்பத்தாரையும் ஓத வைங்க இன்ஷா அல்லாஹ். இப்படி ஒரு சூழலில் உங்களுடைய குடும்பம் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நாள்பட வீட்டை பிடித்திருக்கக்கூடிய அட்டை தர்த்தினியும் துண்டக்கானம் துணியை காணன்னு சொல்லி ஓடி நிம்மதியும் ஆசுவாசமும் ஒரு ராகத்தும் அந்த வீட்டில் குடியிருக்கும். சரி, மேற்கொண்ட அந்த வீட்டில் நிம்மதியை ராகத்தை படைத்தவன் தர வேண்டுமெனில் அல்லாஹ்வுடைய பெரும் வசீஃபா, அவனுடைய ஆயத்துக்களில், அவனுடைய தெய்வ வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு ஆயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன்.
முன்பின் செலவாத்துக்களோடு சப்தமிட்டு ஓதணும். சப்தமிட்டு ஓதணும். அந்த சவுண்டை வந்து அதிகப்படியாக ஓதணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகள் உங்களுடைய அந்த வசீஃபாவை கேட்டறிந்து அல்லாஹ்விடத்தில் நீங்க அமல் செய்தீங்கன்னு பற்றி சொல்லணும். அந்த மாதிரி எல்லா மக்களும் குழுமி இருந்து இந்த வசீஃபாவை நீங்க ஓதுங்க. குழுமி இருந்து ஓத முடியலையா, நீங்க உட்கார்ந்து என்ன செய்யுங்க, இந்த வசீஃபாவை ஓதுங்க. என்ன வசீஃபா? செலவாத்த முன்பின் செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். இந்த வசீஃபாவை 40 முறை ஓதுங்க. சப்தமிட்டு ஓதுங்க. இந்த வசீஃபாவை 40 முறை சப்தமிட்டு ஓதணும். ஒரு அமைதியான நேரத்தில் சப்தமிட்டு ஓதுங்க. இந்த ஆயத்தினுடைய தாக்கம் கேடுகட்ட இப்லீஸினுடைய அலறல்களை, அவனுடைய அந்த கெடுதிகளை உங்களுடைய வீட்டை விட்டு அப்புறப்படுத்திவிடும். அர்த்தம் என்ன? உலகத்தாரிலே நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தாரிலே நாம் நூஹ் என்ற நம்முடைய நபியின் மீது நிம்மதியை தந்தோம், அவரின் மீது அமைதியை ஏற்படுத்தினோம். நூஹுக்கு அருள்பாலித்த அந்த அருளாளன் தானே எனக்கு ரப்பு. அவர் நபி, நான் நபி இல்லை, அவ்வளவுதான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள்பாலித்த சலாமத்தை தந்த அந்த ரப்பு எனக்கும் என் வீட்டிற்கும் சலாமத்தை தர வேண்டும் அப்படின்ற அந்த மன ஒப்புதலோடு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. மன ஒப்புதலோடு ஓதுங்க. ஒரு பெரிய அட்டையை எடுத்துக்கிறங்க. அட்டையை எடுத்து அந்த சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை வந்து முடிந்த அளவுக்கு நீங்க எழுத பாருங்க. இல்லையா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உலமாக்களை எழுத சொல்லி அதை அழகான முறையில் லேமினேஷன் பண்ணி வீட்டில் மாட்டிடுங்க. அந்த ரப்புடைய ஆயத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அதை ஓதணுன்ற எண்ணமும் பிறக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் அந்த நீங்க மாட்டியிருக்கக்கூடிய அந்த போட்டோ, நீங்கள் மாட்டியிருக்கக்கூடிய அந்த ஆயத்தை இழுத்து கொண்டு வந்துவிடும். வெறுமென்ன போட்டோவை மட்டும் மாட்டிட்டு நான் ஓத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வசீஃபா ஓதும் போதுதான் அதிக பலன் தரும். வசீஃபா ஓதும் போதுதான் அதிக பலன் தரும். இதை கடைபிடிங்க. வாழ்க்கையில எந்த தோல்வியும் உங்களுக்கு வராது. வீடு முழுக்க சந்தோஷமும் அன்பும் நேசமும் காதலும் மிகைத்து ஓடும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வீடுகளை சுவன பூந்தோட்டம், நம்முடைய வீடுகளை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.